இந்த சம்பவம் நடந்தது மன்னார்குடி 2013ல. மன்னார்குடியில் இருக்கிற ஒரு குடும்பத்துல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண், அதாவது ஒரு தேவதை மாதிரி அழகா இருக்கக்கூடிய பெண் தான் திவ்யா. அவங்களுக்கு 22 வயசு. சரி, கல்யாண வயசாயிடுச்சு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப தீவிரமா வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வரனா வந்திருக்குது. பொதுவாகவே ஒரு மாப்பிள்ளை டாக்டர் அப்படிங்கிறது பொண்ணை பொறுத்தவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க மத்தியில, சமூகத்து மத்தியில ஒரு பெரிய மரியாதை. அதனால இந்த மாப்பிள்ளையை நம்ம பார்க்கலாம், ரொம்ப நல்ல இடமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் வர வச்சிருக்காங்க. அப்படி வந்து பார்த்த டாக்டர் பேரு இளஞ்சேரன். அவங்க அம்மா பேரு ராணி, அவங்க அப்பா பேரு முத்தழகன். பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த இளைஞரனுக்கு பார்த்த உடனே திவ்யாவை பிடிச்சிருச்சு. ராணி சொல்லியிருக்காங்க, அதாவது இளைஞரனுடைய அம்மா ராணி, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, என் வீட்டுக்கு இவங்க தான் மருமகளா வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. அப்போ இந்த திவ்யாவுடைய அம்மா அப்பா அந்த 2 பேரும், எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு வழக்கமா டௌரிய பத்தி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே இந்த ராணி சொல்லியிருக்காங்க, உங்க பொண்ணே தங்கம் மாதிரி இருக்கு, எங்களுக்கு எதுக்கு வேற தங்கம் டௌரி எல்லாம், அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், உங்க பொண்ணை அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. என்னடா சாதாரண மாப்பிள்ளைனாவே நிறைய டௌரி கேட்பாங்க, அதுவும் மாப்பிள்ளை வந்து டாக்டர் படிச்சிருக்காரு, இவங்க ஒண்ணுமே வேணாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க, சரி உலகத்துல இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் இருக்க தானே செய்யறாங்க, அப்படி இவங்களும் ஒரு குடும்பம் போல இருக்கு, அவங்க வேணான்னு சொன்னா கூட நம்ம பொண்ணுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க திவ்யாவிட்டையும் கேட்டிருக்காங்க. திவ்யாவுக்கும் சம்மதம். உடனே இந்த இளைஞரன் அவங்க வீட்டுல எல்லாம் அனுப்பிச்சிட்டு இவங்கெல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் கூடி பேசியிருக்காங்க. இந்த சம்பந்தம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால உடனடியா நம்ம முடிவு பண்ணி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நம்ம போய் மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குரூப்பா போய் இளைஞரன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் சாப்பிட்டு கை நனைச்சிருக்கிறாங்க. இந்த 2 குடும்பத்துக்கும் இதை கல்யாணம் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பம். உடனே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போதே ஒரு ஐயரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துருக்காங்க. அடுத்த 3 மாசத்துல ஒரு டேட்டை குறிச்சு இந்த நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திவ்யாவுடைய அப்பா அம்மா கேட்டிருக்காங்க, வரதட்சணையா நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்பவும் அந்த ராணியும் முத்தழகனும் சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி வந்துட்டாங்க. இப்ப கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது கல்யாணம் 1 மாசத்துல இருக்கும் பொழுது இந்த ராணியும் முத்தழகனும் திவ்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னடா ஒன்றும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்களே சொல்லிட்டு இவங்க அவங்கள உட்கார வச்சுட்டு ஒன்றும் புரியாம பேந்த பேந்த முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ராணி சொல்லியிருக்காங்க, என் பையன் டாக்டரு, அதனால தினமும் ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி எனக்கு வரன் வந்துகிட்டே இருக்குது, உங்க பொண்ணை எதுக்கு நாங்க செலக்ட் பண்ணோம்னா உங்க பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால, அதுக்காக நீங்க சும்மாவா அனுப்பிச்சிட முடியாது இல்லையா, எங்களுக்கும் மரியாதை கிடையாது, உங்களுக்கும் மரியாதை கிடையாது, அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி முறையா வாயை திறந்து கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே திவ்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு ஷாக்கு. இதைத்தானே 3 மாசமா நம்மளும் கேட்டுட்டே இருக்கோம், ஒண்ணுமே வேணாம்னாங்க, இப்போ வந்து திடீர்னு சம்பந்தி இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நாங்க ஒன்றும் எங்க பொண்ணை சும்மா அனுப்ப போறது இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, எங்களால முடிஞ்சதை என் தலையை அடமானம் வச்சா கூட நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அப்பா சொல்லியிருக்காரு. அப்போதான் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க அந்த ராணி. இதை கேட்ட உடனே திவ்யாவுடைய அம்மாவுக்கு மயக்கமே வந்துருச்சான். உடனே தன்னுடைய வீட்டுக்கார தனியா அழைச்சிட்டு போயிட்டு, ஏங்க இவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே 100 பவுன் ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு என்னமோ இது சரியா படல, இந்த அம்மா வந்து ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்களா இருக்காங்க, நமக்கு முன்னாடியே சொல்லாம கல்யாணத்தோட கடைசி நேரத்துல வந்து கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இவங்க கேட்கறாங்கன்னா இந்த குடும்பம் எனக்கு என்னமோ சரியா படல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க திவ்யாவுடைய அம்மா. ஆனா திவ்யாவுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு ஒன்றும் விஷயமே தெரியாது, ஒரு சாதாரண மாப்பிள்ளைக்கே இவ்வளவு வரதட்சணை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும், நம்ம மாப்பிள்ளை வந்து டாக்டர் ஆகும், அதனால இதெல்லாம் ரொம்ப கம்மி, அது மட்டும் இல்லாம நமக்கும் நம்ம மாப்பிள்ளை டாக்டருங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை, நம்ம பொண்ணும் ஒரு டாக்டர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது அவ ஃபியூச்சருக்கும் அவ குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது, அதனால இதை பத்தி நீ கண்டுக்காத, நீ ஒரு பொம்பளை, உனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆஃப் பண்ணிட்டு இப்போ சம்பந்தி கிட்ட வந்து நின்றுக்கிறாரு. இந்த சம்பந்தி மறுபடியும் பெரிய லிஸ்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நகை வேணும், நிறைய வெள்ளி வேணும், கார் வேணும், ரொக்கமா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. கடனை உடனே வாங்கி அவர் ரெடி பண்ணி கல்யாணத்தை பயங்கரமான கிராண்டா பண்ணியிருக்காரு. இவர் கொடுத்த வரதட்சணை 100 சவரன், 5 கிலோ வெள்ளி கொடுத்துருக்காரு, 35 லட்சம் ரொக்கமா கொடுத்துருக்காரு,
ஒரு நல்ல சொகுசு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய சக்திக்கு மீறி கடனெல்லாம் வாங்கி தன்னுடைய ஒரே ரொம்ப செல்ல மகளான திவ்யாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப ஆசையாக தன்னுடைய டாக்டர் கணவன் வீட்டுக்கு வாழ போயிருக்கிறாங்க இந்த திவ்யா. இளஞ்சீரனை அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா. போய் ஒரு 3 நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க இந்த தம்பதி. அடுத்த 4வது நாள்லேருந்து தான் அவங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. விதின்னு சொல்லக்கூடாது, அந்த குடும்பம் விளையாட ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். அந்த மாமியார் ராணி சொல்லியிருக்காங்க, திவ்யா திவ்யா நீ கொண்டு வந்த நகையெல்லாம் கொண்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு ஒன்றும் தெரியாம விவரமே இல்லாத ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா அந்த 100 சவரனையும் கொண்டு வந்து மாமியார் பக்கத்துல வைக்கும்போது, மாமியார் அப்ப அந்த நகையை வெயிட் போடுறதுக்காக வெயிட் மிஷினே வாங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நகையா எடுத்து வெயிட் போட்டு அதை பக்கத்துல எழுதியும் வச்சிருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் போடும்போது 100 பவுனுக்கு 2 கிராம் குறைஞ்சிருக்குது. இந்த 2 கிராம் குறைஞ்சதை பார்த்த உடனே அந்த ராணி பயங்கரமா பேய் பிடிச்ச மாதிரி கத்திருக்காங்க. உங்க வீட்டுல எங்களை இப்படித்தான் ஏமாத்துவாங்களா? உங்களுக்கு நான் சுத்தம் கிடையாதா? நீங்கெல்லாம் என்ன மனுஷங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. 2 கிராம் குறைஞ்சதுனால. இதை கேட்டு ஷாக் ஆன திவ்யா உடனே தன்னுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீட்டில் இப்படி பேசுறாங்க, 2 கிராம் குறைஞ்சிருச்சுன்னு ரொம்ப திட்டுறாங்க, எப்படியாவது இந்த 2 கிராம் வாங்கி நான் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, உடனே அந்த திவ்யாவுடைய தம்பி பிரேம்குமார் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்த நகைக்கடையில போய் 3 கிராமா வாங்கி கொண்டாந்து அக்கா வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருக்கான். ராணி கிட்ட கொடுத்துட்டு, அத்தை இந்த மாதிரி நாங்கள் வேணும்னு பண்ணல, எங்களை ஏதோ நகைக்கடையில ஏமாத்திட்டாங்க போல இருக்கு. இவ்வளோ செஞ்சு எங்களுக்கு இந்த 2 கிராம் ஏமாத்தணும்னு நாங்கள் நினைப்போமா? எங்க அக்கா நல்லா இருக்கணும்னு தாங்க நினைக்கிறோம். அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நகையை கொடுத்துட்டு பிரேம்குமார் போயிருக்காரு. பிரேம்குமார் போனதுக்கப்புறம் திவ்யா கிட்ட ராணி சொல்லியிருக்காங்க, இந்த நகையெல்லாம் உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாது, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால இந்த 100 பவுனையே என்கிட்ட கொடுத்துரு, என்னோட பீரோல நான் வச்சுக்கிறேன், உனக்கு தேவைப்படும் போது நானே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நகையை வாங்கி ராணி அவங்களுடைய லாக்கர்ல வச்சு போட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும் பொழுது 1 மாசம் கழிச்சு இந்த திவ்யா சாம்பார் வச்சிருக்காங்க. அவங்க சமையலை சாப்பிட்டுட்டு இருந்த மாமனார் முத்தழகு, இதெல்லாம் ஒரு சாம்பாரா, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்புல இருந்த கரண்டியை தூக்கி மருமகள் திவ்யாவுடைய தலையில அடிச்சிருக்காரு. அது காயம் படுற அளவுக்கு அந்த கரண்டி போய் பட்டிருக்குது. வலி தாங்க முடியாம தலையை பிடிச்சிட்டு திவ்யா அழுதுருக்குறாங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருந்த மாமியாரும் திவ்யாவை போய் அடிச்சிருக்காங்க. உனக்கு ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியாதா? என் வீட்டுக்காரெல்லாம் எப்படி சாப்பிடுவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சு திட்டிருக்காங்க. அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்த புருஷங்காரனும் திவ்யா கிட்ட போயிட்டு, உனக்கு ஒரு சாம்பார் கூட அவங்க வீட்டுல வைக்க சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கான். இதெல்லாம் கேட்ட திவ்யாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இந்த குடும்பம் இப்படி நடந்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தனியா அழுதவங்க அவங்களுக்கு சோகம் தாங்க முடியாம அங்கிருந்து தன்னுடைய தம்பி பிரேம்குமாருக்கு ஃபோன் பண்ணி, இந்த வீட்டில் இப்படிலாம் நடக்குதுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரேம்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா வீட்லையும் இப்படி நடக்கிறது தான்க்கா, இதை நீ பெருசு பண்ணாத, வீட்லையும் சொல்லாத, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உன் வீட்டுக்கார் டாக்டர் ஆகும், நான் பழகி பார்த்த வரைக்கும் அவர் நல்லவராக தான் தெரிகிறாரு, கொஞ்ச நாள் போனீங்கன்னா உனக்கே பழகிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கான். உடனே திவ்யாவும் சரி போக போக சரியாகும், இதை நம்ம பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மாதத்துல இந்த இந்த இவங்க பண்ண டார்ச்சர்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல இந்த மாமனார் முத்தழகன் திவ்யாவுடைய தலைமுடியை பிடிச்சி சுத்தி இறுக்கி அடிச்சிருக்கிறாரு. வலி தாங்க முடியாம திவ்யா ஓன்னு கதறி இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப மாமனாரை இவங்க சத்தம் போட்டிருக்காங்க, நான் வாழ வந்த ஒரு பொண்ணு, ஒரு மருமக, அந்த இங்கிதம் கூட இல்லாம என் தலையை பிடிச்சி அடிக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இருந்த தன்னுடைய புருஷன் இளஞ்சேர அந்த டாக்டர், என்னுடைய அப்பாவே நீ எதிர்த்து பேசுறியா, அவ்வளவு கொழுப்பாயிருச்சு உனக்கு, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, ஓடுவோம் வீட்டுக்குன்னு சொல்லி விரட்டியிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு சூட்கேஸை தூக்கிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த முத்தழகன் அடிக்கும் போது என்ன காரணம் சொல்லி அடிச்சிருக்காருன்னா, நீங்க கொடுத்த வரதட்சணை பத்தல, என் பையன் டாக்டரு, அவனுக்கு இவ்வளவுதானா வரதட்சணை, இன்னும் 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அடிச்சிருக்கான் இந்த முத்தழகன். இதை வீட்டுல போய் சொல்லி அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுருக்கு, இன்னும் 10 லட்சம் வேணுமா, இல்லைன்னா வாழ விட மாட்டாங்களா, அதனால அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திவ்யாவுடைய அப்பா என்ன நினைச்சிருக்காருன்னா, இல்லம்மா, இந்த 10 லட்சங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நான் கடனை வாங்கியாவது கொடுத்துட்றேன், ஆனா நீ போய் உன் வீட்டுல தான் வாழணும், இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவுக்காரவங்க, இந்த டாக்டருடைய உறவுக்காரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி 10 லட்சம் கடன் வாங்கி
இந்த டாக்டருடைய அப்பாட்ட கொடுத்துட்டு தன்னோட பொண்ணை வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாரு. மறுபடியும் வாழ ஆரம்பிச்சவங்க. இந்த இடைவெளியில திவ்யா கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமானவங்க தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க பிறந்த வீட்டுக்கு வந்து இருந்த இந்த 6-7 மாசம்தான் அவங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்ந்த நிம்மதியான ஒரு நாட்கள், நிம்மதியா சாப்பிட்டது, நிம்மதியா தூங்குனதுன்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல டாக்டர் ஃபேமிலி என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த திவ்யா நமக்கு இனிமே வேண்டாம், திவ்யாவை ஏதாவது நம்ம கொடுமை பண்ணி வீட்டுக்கு விரட்டி விட்டு அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு வேறு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இடைப்பட்ட இந்த கேப்ல தன்னுடைய பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு டாக்டரும் வரல, அந்த சம்பந்தி வீடுகள்லேருந்தும் யாரும் வரவே இல்லை. ஆனால் இந்த பெண் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டில் அழகா ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ரொம்ப ஆசையோட அந்த குழந்தைய காட்டுறதுக்காக தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகுது. அங்கே குழந்தையோட போன அந்த திவ்யா இனிமேலாவது நம்ம வாழ்க்கை சரியாகும், நம்ம வீட்டுக்கார நம்மளை புரிஞ்சுக்கவா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குழந்தையோட போன திவ்யாவுக்கு அதுக்கப்புறம் தான் நரக வேதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தினம் தினம் மொத்த குடும்பமும் சேர்ந்து அடிப்பாங்களாம், சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம், சந்தேகப்படுவாங்களாம். இதுக்கு இடையில இந்த திவ்யா வந்து கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி சிஏ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ் பண்ண உடனே தன்னுடைய வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, எங்க நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து ஜாப்புக்கு போகிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கம்ல, நான் சம்பாரிச்சு கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த டாக்டர் சொல்லியிருக்கான், நீ வேலைக்கு போகிறதும் சம்பாரிச்சு கொடுக்க எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை டிசிஷன் எடுக்கிறது எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவுக்கு ஓகேனா நீ வேலைக்கு போ, எங்கள் அம்மாட்டே நீ கேட்டுக்க, நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்கி இருக்கான். உடனே தன்னுடைய மாமியார்கிட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்க. மாமியார் சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு வேலைக்கு போகணும், உனக்கு எதுக்கு பணம், உனக்கு பணம் வேணும்னா உன் செலவுக்கு நீ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கிக்க, இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொண்ணும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது நீ பிளான் வச்சிருக்கியா, வேலைக்கு போகிற சாக்கில் சம்பாதிக்கிற சாக்கில் வெளில போய் யாரு கூட சுற்றுலான்னு பார்க்குறியா, அந்த மாதிரி பழைய ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி அவங்க சந்தேகப்பட முடியாது பேசியிருக்காங்க. இதை கேட்டு ஷாக்கான திவ்யா, எனக்கு வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையும் விட்டுட்டு அவங்க அந்த வீட்டில் கண்டினியூ பண்ணி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலை தான் குழந்தை பிறந்து மறுபடியும் வீட்டுக்கு போனவங்களுக்கு நரக வேதனை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ அந்த டாக்டர் இளஞ்சரன், அவங்க அம்மா ராணி, முத்தழகன், இந்த 3 பேரும் சேர்ந்து இவ என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாளே, இவ எவ்வளோ அடித்தாலும் இவ வந்து வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இந்த குடும்பம் திவ்யாவை அடிக்கும் பொழுது வழி தாங்க முடியாமல் இந்த பொண்ணு மறுபடியும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுது. சொந்த வீட்டில் என்னடா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே வாழாமல் மறுபடியும் இங்கே வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. அந்த தம்பி வந்து தன்னுடைய அக்காட்ட கோவப்பட்டு பேசியிருக்கான். அப்பா அம்மா அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, இருக்கிறது எல்லாத்தையும் விற்று உனக்கு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்னும் கூட நீ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வாழாமல் இப்படி வந்துக்கிட்டே இருந்தால் என்னக்கா அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த திவ்யா கதறி கதறி எழுதிருக்கு. இல்லைடா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததா நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து சரியான சைக்கோ, அந்த குடும்பமே சைக்கோ, என்னை கொல்ல பிளான் பண்ணுறான், செத்துருவம் போல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அழுதுருக்காங்க. இப்போ பிரேம்குமாரும் அழுதுருக்கான், இல்லைக்கா அப்படிலாம் நடக்காது, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி மறுபடியும் கொண்டு போய் அங்கே விட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த டாக்டர் குடும்பம் ஒரு கொடூரமான முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த பொண்ணு எவ்வளோ அடித்தாலும் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குடா, வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா, என்ன பண்ணலான்னா இவனை நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. கொல்றதுன்னா கொல்ற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறதுனால வேற யாராவது வச்சு நம்ம கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொந்தக்காரங்கள்ல 2 பேரை அவங்க செலக்ட் பண்றாங்க. ஒன்று சிவா, இன்னொருத்தர் செந்தில். இந்த சிவா போலீஸ் அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னொருத்தர் செந்தில், இவர் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு. இந்த 2 பேருமே அரசு அலுவலர்கள். இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு எப்படியாவது எங்கள் மருமகளை தீர்த்து கட்டணும், நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த 2 பேரும் ஓகே நான் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் அந்த நாளை முன்குறிச்சிருக்காங்க. அந்த நைட்டில் டாக்டர் வந்து டியூட்டி பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான் இளஞ்சேரன். இந்த பொண்ணும் அவங்க குழந்தையும் ரூமில் போய் தூங்க போகும்போது மாமியார் ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய நான் ஒரு நாள் என் கூட தூங்க வச்சுக்கிறேம்மா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. திவ்யாவுக்கு என்னடா ஒரு நாள் இல்லாமல் நம்ம மாமியார் வந்து குழந்தைய வாங்கிட்டு போகிறாங்களே, சரி பாசமாக இருக்காங்க போல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாமியார் சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷத்தோட தன்னுடைய ரூமுக்கு போனால் இந்த ராணி கொஞ்சம் இருட்டானதும் நைட்டில் சிவா செந்தில் 2 பேரையும் வர சொல்லி மாமியார் இந்த மருமகளுடைய ரூமுடைய கதவை திறந்து உள்ள 2 ஆம்பளைங்களை உள்ள விட்டு கதவை சாத்தியிருக்கா.
மிட் நைட்ல 2 ஆம்பளைங்க தன்னுடைய ரூமுக்குள்ள வர்றதை பார்த்த திவ்யா, நீங்கெல்லாம் யார்ரா, எதுக்குடா ரூமுக்குள்ள வரீங்கன்னு சொல்லி கத்தியிருக்காங்க. உடனே இந்த சிவா திவ்யாவை பிடிச்சி பெட்ல தள்ளி மேலே ஏறி அவங்க வாயை பொத்திருக்கான். அதுக்குள்ள செந்தில் அங்கிருந்த தலவாணியை எடுத்து திவ்யாவுடைய முகத்துல வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே மூச்சு போற அளவுக்கு அமுக்கியிருக்கான். போரான்னு இந்த திவ்யா 10 நிமிஷத்துல உயிரற்ற சடலமா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நிதானமா இந்த சிவாங்கிறவன் போலீஸா இருந்ததுனால இவன் வரும்பொழுதே ஆல்கஹால் கொண்டு வந்திருக்கான். ஆல்கஹால் போட்டு அந்த திவ்யாவை பிடிச்ச அந்த தடயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்கஹாலால் டோட்டலாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. எல்லா தடயங்களையும் அழிச்சிருக்காங்க. அது இல்லாமல் தன்னுடைய முடிகள் ஏதாவது கொட்டியிருக்கா, ஏதாவது விட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு அந்த ரூமையே சல்லடை போட்டு க்ளீன் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வந்த வழியே அப்படியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த முத்தழகனும் ராணியும் சேர்ந்து திவ்யாவுடைய இறந்த உடலை எடுத்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போகிற வழியில் இந்த திவ்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப முடியலை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே திவ்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு, ஏங்க நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க, உங்கள் பையனே ஒரு டாக்டர் ஆச்சு, அவங்களுடைய நர்சிங் ஹோம்க்கே நீங்கள் கொண்டு போகலாமே அப்படின்னா, அதனால இல்லை நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாம். என்னமோ ஏதோன்னு இவங்க ரொம்ப பதறி போயிட்டு அந்த மிட்நைட்லேயே கிளம்பி போகும்போது இளஞ்சேரன் டாக்டர் அப்பா அம்மா எல்லாருமே நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கதறி கதறி எழுதிருக்காங்க இந்த திவ்யா செத்து போச்சுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நல்லா இருந்த பொண்ணு நேற்று தான் பேசுனுச்சு, எப்படி அதுக்குள்ளே செத்து போகும்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இவங்களும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த டாக்டர் இளஞ்சேரன் இருந்திருக்கால அந்த குடும்பக்காரன், அவன் போய் அந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்து, சரி சரி சீக்கிரம் நீங்கள் வந்து என்னுடைய ஒய்ஃபோட பாடியை கொடுங்க, நாங்கள் போய் நிறையா அந்த சடங்கெல்லாம் பண்ணி நாங்கள் அடக்கம் பண்ணணும்னு சொன்னோன்னே, அந்த டாக்டருக்கு இந்த சாவில் எனக்கு சந்தேகம் இருக்குது, அதனால நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரை வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் நான் பாடியை தருவேன் சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியாதா, நானும் ஒரு டாக்டர் தானே, பாடியை கொடுங்கன்னு சொல்லி இவன் சண்டை போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த தம்பி பிரேம்குமாருக்கு ஒரு பொறி தட்டி இருக்குது. இல்லை இல்லை அக்கா வந்து நல்லதாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தங்கிட்ட ஷேர் பண்ணதுனால இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மன்னார்குடி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாரு. மறுபடியும் இது வந்து விஸ்வரூபம் எடுக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா திவ்யாவுடைய உடலில் 14 இடங்கள்ல உள் காயங்கள் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 ஆண்களுடைய நகை கீறல்கள், நகம் வந்து அந்த திவ்யாவுடைய உடல்ல பதிஞ்சிருக்குது. இவங்க வந்து மூச்சு அழுத்தப்பட்டு இந்த மாதிரி இறந்துருக்காங்கிற தகவல், அவங்க மூக்கு அந்த சுவாச குழல்லாம் வந்து சிவந்திருக்குது. இந்த மாதிரியான டீட்டெயில் இது வந்து கன்ஃபார்மாக மர்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்க எல்லாருமே கைது பண்ண நினைக்கும் போது புருஷன் அந்த இளைஞர் டாக்டர் என்ன சொல்லியிருக்கான், எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, யாராவது கொள்ளைக்காரங்களா இருந்திருக்கலாம், நான் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக டியூட்டியில் தான் இருந்தேன், வேணா வந்து செக் பண்ணிக்கங்க, சிசிடிவி கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இல்லை, கல்யாணம் பண்ணி 8 வருஷத்துக்கு உள்ள ஒரு பெண் இறந்து போனாங்கன்னா அது டவுரி கேஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கணவரையும் விசாரிக்கிறது வழக்கம், நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில இந்த டாக்டர் வாயை திறக்கவே இல்லையா, ராணியும் வாயை திறக்கவே இல்லை. ஆனா மாமனார் முத்தழகன் மட்டும் உளறி கொட்டியிருக்கான். எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவன் சொன்ன விஷயத்துல இந்த சிவா செந்தில் 2 பேரும் வந்து கொலை பண்ண விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே இவங்க எல்லாருமே பிடிச்சி கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. இவங்க இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த திவ்யா ஆசையா வாழ போன ஒரு தேவதை அந்த வீட்டிலேருந்து வெறும் பணமாக தான் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை பதிவு, ஒரு விழிப்புணர்வு காணொலியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பணம் தான் மோட்டிவ் அப்படின்னு இந்த கல்யாணத்துக்குள்ள பணத்தை யார் எதிர்பார்த்து வர்றாங்களோ, வரதட்சணையை யார் எதிர்பார்த்து வர்றாங்களோ, அந்த மாதிரி இடத்துக்கு தயவு செய்து உங்கள் பெண்களை, உங்கள் வீட்டு தேவதைகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. எந்த காரணத்தினாலையும் பணத்தினால சந்தோஷத்தை உங்களால் வாங்கி கொடுக்கவே முடியாது. அவங்களுக்கு பணம் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணதான் இந்த மாதிரியான திவ்யாக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆணை பெற்று வச்சுருந்த பெற்றவங்களா இருந்தால் தயவு செய்து பணத்தினால உங்கள் பிள்ளைய, உங்கள் ஆணை, உங்கள் மகனை நீங்கள் விற்க வேண்டாம். இன்னொரு வாழ வந்த மகளை, உங்கள் மருமகளை நீங்கள் கொல்ல வேண்டாம். அந்த பாவம் உங்கள் தலைமுறையே அது வந்து நாசமாக்கிடும். கண்டிப்பாக உங்களால்
நல்லா இருக்கவே முடியாது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான எச்சரிக்கையாக இருக்கணுங்க? உங்கள் கருத்தையும் இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. சரியான முறையில் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விழிப்புணர்வு காணொளிகள் மூலம் இணைந்திருப்போம். நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.